அனைவருக்கும் வணக்கம். கிராமத்தூர் என்ற கிராமத்தில் கமலன் என்றொரு யாசகன் இருந்தான். அவன் ஒவ்வொரு வீடாகச் சென்று கதவினை தட்டி யாசகம் கேட்பான். மக்கள் தமது வீட்டில் எஞ்சுகின்ற உணவை அவனுக்கு கொடுப்பார்கள். அவற்றை உண்டுவிட்டு கமலன் ஊரிலிருக்கின்ற கோயிலில் படுத்து உறங்குவான். இவ்வாறு அவனது வாழ்வு பயனற்றதாக கழிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் கமலன் யாசகம் கேட்பதற்காக தெருவில் சென்று கொண்டிருந்தான். அப்போதுதான் அங்கொரு முதியவரை கண்டான். அவருக்கு மிகவும் வயதாகிவிட்டது. தலைமுடி அனைத்தும் நரைத்து விட்டது. போதாக்குறைக்கு அவரது ஒரு கால் உடைந்து விட்டதால் அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. தடுமாறி தடுமாறி தான் நடப்பார். அந்த முதியவர் தலையில் பழக்கூடையை சுமந்து கொண்டு வீதி வீதியாகச் சென்று பழங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த வியாபாரத்தில் வரும் சிறிய பணத்தை வைத்து கொண்டு அவர் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார். இதை கண்டு கமலன் அவரிடம் சென்றான். தாத்தா, இந்த வயதான காலத்தில் ஏன் வீணாக கஷ்டப்படுகின்றீர்கள்? என்னை போன்று மற்றவர்களிடம் யாசகம் கேட்டு வாழலாம் தானே என்று கூறினான். அதற்கு அந்த முதியவர் இவ்வாறு பதிலளித்தார். உலகில் உள்ள அனைவரும் ஏன் சூரியனை மதிக்கின்றார்கள் என்று தெரியுமா? ஏனென்றால் அது எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கின்றது. காற்றை ஏன் அனைவரும் போற்றுகின்றார்கள் என தெரியுமா? ஏனென்றால் அது எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கிறது. அதேபோன்று தன்னால் முடியும் மட்டும் முயற்சி செய்பவன்தான் மனிதன். நான் சிறந்த மனிதனாக இருக்க விரும்புகின்றேன் என்றார் அவர். முதியவரின் பதில் கமலனை சிந்திக்க வைத்தது. அவனும் மனம் திருந்தினான். இனி தானும் உழைத்து வாழ்வதாக முடிவு எடுத்தான். இந்த கதையினுடைய படிப்பினை முடியுமானவரை முயற்சி செய்பவன்தான் மனிதன் என கூறப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.